நார்த் இந்தியாலலாம் நான் போறேன். அங்க போனீங்கன்னா, தடாலடியா இருக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் பெருசாயிடுச்சு. ஹேண்டிகிராஃப்ட்ஸு அது இதெல்லாம் அந்த ம். லோக்கலைஸ்டு சப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு பிரம்மாண்டமா. இப்ப இங்க சவுத்துல வந்து அவ்வளவா டேக் ஆஃப் ஆகாததுக்கு என்ன ரீசன்? நம்ம வந்து அவேர்னஸ் இல்ல. சீப் கிரெடிட்ட விட்டுட்டு, கஷ்டப்படுற கிரெடிட்ட வாங்குறோம். வட்டி வாங்குறது, தண்டல் வாங்குறது லைக் அந்த மாரி. அந்த மாரி போறாங்க. அந்த மாரி போம்போது வட்டி 24% 36% எதுக்கு? கவர்மெண்ட்டும் மானியம் குடுக்குது. ம். கவர்மெண்ட்டும் சலுகைகள் குடுக்குது. நீ நல்ல ப்ராடக்ட்டா எடுத்துட்டு வா. நான் உனக்கு மார்க்கெட்டிங் பண்ணி தரேங்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. நான் சொன்னாப்ல ம். ரயில்வே ஸ்டேஷன்லயே அந்த ப்ராடக்ட்ட ம். விருங்கங்கிறாங்க. அங்க ஒரு கடை வச்சு வாங்குனா தானே ம். அவருக்கு விக்க முடியும். கடையும் வச்சு குடுத்து, ஒரு ஸ்பேஸயுமே கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி குடுத்துறணும். குடுக்குறாங்க. இல்ல நீங்க போடுறதுக்கு இஷ்டம் இல்லையா? நீங்க ப்ராடக்ட்ட வித்துட்டு போங்க. ம். ஆனா வேல்யூ அடிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே நான் சொல்றது இதுதான். நீங்க ஒரு ப்ராடக்ட்ட உற்பத்தி பண்றீங்க. எண்ட் கன்சியூமருக்கு எப்படி போறதுன்னு பாருங்க. இப்ப ம். தான் ஆன்லைன் வெப்சைட்ஸ் எல்லாம் ம். நெறைய வந்திருக்கு. நீங்க அது மூலமா மார்க்கெட் பண்ணலாமே!